நேரத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவள் தாய். ஆனால் தற்போது கஷ்டப்பட்டாலும் பிறகு வாழ்க்கையை சமாளித்து பழக வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடியவன் தந்தை. இந்த வாப்பட தியாகம், வாப்பா எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாரு, ஏன் கண்டிப்பா இருக்கிறாரு, இதை உணர்றவும் இல்லை. உம்மாவும் உணர வைக்காம இருக்கிறீங்க. உமாமாராக இருக்கக்கூடியவர்களும் தந்தையை பற்றி உணர வைக்காம இருக்கிறீங்க. அப்போ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? வாப்பா ஏசுறாரு, அளவுக்கு தானே அப்பா ஏசுறாரு அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த தந்தையுடைய தியாகத்தை நாம் என்ன செய்யணும்? விளங்க வைக்க வேண்டும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் கருணையும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அணுவும் தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெண்மணிகள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகுமாக. பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் கண்டி மாவட்ட ஏற்பாட்டில் மாபெரும் பெண்கள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அதிகம் பேசப்படாத தந்தையின் தியாகம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே தந்தையின் தியாகம் என்றால் நிறைய பேரால் பேசப்படுறதில்லை. அதனால் இப்போ பேசுகிறோம்னா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதிகம் பேசப்படாத தந்தையின் தியாகம் அப்படின்ற தலைப்பை இந்த இடத்துலையே நாம் தேர்வு பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே பெண்கள் தான் இருக்கிறீங்க, ஏன் இந்த இடத்துல தேர்வு பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த எண்ணம் வரும்போது டக்குன்னு பெண்களுக்கு ஒரு யோசனை போகும். இவனுக்கு வேலை இருந்தாடாப்பா கூப்பிடுறது, பெண்களே நராத்தில் இருப்பீங்கன்றது, ஆண்களை உயர்த்தி பேசுறது, கணவன்மாரை உயர்த்தி பேசுறது, அதை மாதிரி இந்த தலைப்பை எடுத்து என்ன செய்ய போறீங்க? பேச போறீங்க. அதுக்கு தானே இந்த தலைப்பு அப்படின்னு பல பேருடைய உள்ளத்தில் இருக்கும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் உள்ளத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட வாப்பாவை நினச்சி பார்க்கணும். வாப்பாவை நினச்சி பார்த்தா பயான் கேட்கும்போது கோபம் வராது, கணவனை நினச்சி பார்த்தா கோபம் வரும். ஏன்னா தியாகத்தை பற்றி பேசுகிறோம், பேசும்போது டக்குன்னு எங்க மாப்பிள்ளையா அவரை பற்றியா சொல்ல வர்றிய அப்படின்னு என்ன வந்துடும். அதனால் கேரக்டர் அப்படியே மாற்றணும். ஒரு ஆணை பற்றி இந்த பயானில் சொல்கிறோம்னா, வாப்பா பற்றி சொல்கிறோம்னா ஒவ்வொருத்தருக்குமே வாப்பா இருப்பாங்க. வாப்பா இல்லாமல் யாராவது இருப்போமா? கண்டிப்பாக வாப்பா இருப்பாங்க. அதனால என் வாப்பா இப்படி தானே அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் அந்த வாப்பாட கேரக்டர் அப்படியே மனசில் வச்சுட்டு இந்த பயானை கேளுங்க. அடுத்தது பொதுவாக தாயிட தியாகத்தை பேசிருக்கலாமேன்னு கூட நினைக்கலாம். தாயிட தியாகத்தை பொறுத்த வரைக்கும் அது பேசி முடிக்கிற ஒரு தலைப்பு கிடையாது. எவ்வளோ தியாகம் செஞ்சுருக்கிறீங்க, கொஞ்சமா நெஞ்சமா. ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறத மாதிரி ஒரு தியாகம் அதை வர்ணிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய தியாகிகள் தான் பெண்களாகிய நீங்கள். எனவே அந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே தாயுடைய தியாகம் தெரிந்திருக்கும். தெரியாத பெண்களுக்கு கூட தாய்மையை அடையக்கூடிய நேரத்தில் அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த உணர்வு, அந்த கடைசி அந்த தருணம், தன்னுடைய ஒட்டுமொத்த மானத்தையே இழக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அந்த நேரத்தில் எங்கள் உமா இவ்வளோதானே கஷ்டப்பட்டுருப்பாங்க, எங்கள் உமா இவ்வளோ பாடுபட்டிருப்பாங்களே என்பதை ஒவ்வொரு பெண்ணும் தாய்மை என்ற அந்த இடத்துக்கு வரும்போது உணர்ந்து கொள்வீங்க, உணர்ந்தும் இருப்பீங்க. ஆனால்
இந்த தந்தையுடைய தியாகம் இருக்குது இல்லையா, இந்த தியாகத்தை உணர்றதுக்கு பெண்களுக்கு வழியே கிடையாது. ஆண்கள் கூட கல்யாணம் முடிச்சு வாப்பான ஒரு அந்தஸ்து வரக்குள்ள ஓரளவு விலையும் கொள்வான். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் வாப்பாட தந்தையிட தியாகத்தை பெரும்பாலும் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. அதனால தான் பொதுவான ஆண்கள் மட்டுமில்ல, மௌலைமார் கூட பயான் பண்ணும் போது ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்தாரு, அல்லாஹ்வின் தூதரே மன் அஹக்குன் நாசி பி ஹுஸ்னி சஹாபதி, நான் அதிகம் நட்புறவு கொள்வதற்கு இந்த உலகத்துல யார் தகுதியானவன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த பயான் ஸ்டைலே அப்படிதான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பொறவு யாருன்னு கேட்டாரு, உங்க உம்மா தான். பொறவு யாருன்னு கேட்டாரு, உங்க உம்மா தான். பொறவு யாருன்னு கேட்டாரு, வாப்பா. என்னப்பா போனா போறதுக்கு வாப்பா பாவன மாதிரி அவங்க வாப்பாவோட உறவு கொண்டு 4வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சவுண்ட் என்ன செஞ்சிடும், அப்படியே டக்குன்னு குறைஞ்சிரும். ஏன்னா வாப்பான்றவன் வந்து என்னமோ அநியாயத்துக்கு உலகத்தில் பிறந்து ஏனோ தானோண்டு வாழ்ந்து வளர்ந்துட்டு போறவன மாதிரி தான் இன்னைக்கு சமூகத்தால் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். பொதுவாக நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் உம்மாவோட தான் அதிகமான அன்பா இருக்கும். ஏன் அதிகமான அன்பா இருப்போம்னா, உம்மா தான் எங்களோடு அதிகம் நெருக்கமாக இருப்பாங்க. ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளோடு எப்படி பழகுறாங்களோ இதே மாதிரி ஒவ்வொரு வாப்பாக்கும் விருப்பம். எப்படி? ஒவ்வொரு உம்மாவும் மகனோட கூட்டாளி மாதிரி பழகுவாங்க, மகளோட கூட்டாளி மாதிரி பழகுவாங்க. மகன் லவ் பண்ணிருச்சுன்னு வைங்க, மகன் லவ் பண்ணிட்டான்னு வைங்க, ஓடோடி வந்து சொல்றது யாரு? யார்கிட்ட? உம்மாட்ட. உம்மா அந்த பிள்ளைய லவ் பண்ற, உம்மா அந்த பொடியை எனக்கு பிடிச்சிருக்குது, அங்க பார்த்து முதல்ல சொல்றது உம்மாட்ட. சொன்ன உடனே உம்மா பத்திரக்கால மாறி நிற்பாங்க. தெரியுமே உம்மா தான் கூட்டாளி மாதிரி ஆளு, டக்குன்னு கோவப்படுவாங்க. அதோட மகள் அழுத உடனே, மகன் கொஞ்சம் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்த உடனே எல்லாம் மாறி, எல்லாம் சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை, வாப்பாக்கு இப்ப சொல்லிக்க கூடாது. ஏன் வாப்பா இல்லை? நிறைய குடும்பத்துல பிரச்சனை என்னன்னா வாப்பாக்கு மறைக்கிறது, வாப்பாட்ட சொல்லிடக்கூடாது. அந்த இதை மாதிரி நீங்க பழகுறீங்க இல்லையா, இதே ஆசை ஒவ்வொரு வாப்பாக்கும் இருக்கு. உம்மா எப்படி மகளோட இருக்கிறாங்களோ இதே மாதிரி ஆசை ஒவ்வொரு வாப்பாக்கும் இருக்குது. ஆனா வாப்பா என்ன செய்வார் தெரியுமா? இதை வெளிப்படையா காட்டிக்க மாட்டாரு. ஏன்னா வாப்பாக்கு வந்து தொலைநோக்கு பார்வை இருக்குது. உம்மாக்கு என்ன தெரியுமா? என் புள்ள இப்ப சந்தோஷமா இருந்தா போதும். வாப்பா அப்படி இல்லை, இப்ப கஷ்டப்பட்டாலும் பொறவு நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற அந்த நிர்வாக ரீதியான தொலைநோக்கு பார்வையின் காரணமாக தான் வாப்பா எப்ப பார்த்தாலும் ஏசுவாரு, அடிப்பாரு, திட்டுவாரு. உம்மா எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் பேசுவாங்க. உம்மா பாருங்க பார்ப்போம், எந்த உம்மாக்கு என் புள்ள பொறவு நல்லா இருக்கணும்னு எண்ணமே கிடையாது. இப்ப நல்லா இருக்கணும், இப்ப சந்தோஷமா இருக்கணும். உம்மா எப்படி புள்ளைய வளர்க்குறனா, புள்ளைக்கு உம்மா ரசிகையா இருப்பா, ஃபேன். புள்ள செய்யறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு வளர்க்கக்கூடியவராக தாய் இருப்பார். இந்த உம்மான்றவங்க என்ன செய்வாங்க, அந்த டைம்ல புள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. அதனாலதான் புள்ள பிறந்ததுல இருந்து, ஒரு புள்ள பிறந்துச்சுன்னு வைங்களேன், அந்த தவழ்ற வயசு வரும். தவழ்ற வயசு வரும் போது புள்ள டக்குன்னு விழும். உம்மா ஓடி போய் தூக்கி கட்டி பிடிச்சி விழுவாங்க, திருப்பி கீழே விடுவாங்க, திருப்பி விழும். டக்குன்னு அளவிடாம அந்த புள்ளைய பாதுகாப்பாங்க. வாப்பா சொல்லுவாரு, உடுக்கு சும்மா விழும். அப்படிதான் புள்ளனா அப்படிதான் விழும், எலும்பும் நடக்கும். அதெல்லாம் இல்ல என் புள்ள கடிப்பற்ற கூடாது, என் புள்ள அழக்கூடாது, புள்ள அளவே கூடாது. இப்படி இதுதான் ஒவ்வொரு தாயிலும் இருக்கும். புள்ள சேட்டை பண்ணாலும் கரைச்சல் பண்ணாலும் அந்த பிள்ளைக்கு யாருமே ஏசிடக்கூடாது. இதுதான் ஒவ்வொரு தாயிலும் இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எல்லாம் இந்த இடத்துக்கு பயனுக்கு வந்திருக்கிறீங்க, பிள்ளைங்கெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்குது, இந்த பிள்ளைங்களாம் விளையாடிக்கிட்டு இருக்குது, எல்லா பிள்ளையும் கூட்டி கொள்ளுங்க வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னு வைங்களேன். சொல்றது அளவுக்கு தான். இவனோட பயானுக்கு போனா பிள்ளைகளே நிம்மதியாக விளையாட விட மாட்டேன்றானோ. அம்மா மாற எண்ணம் என்னது? இப்படிதான் எண்ணம் விளைஞ்சா உங்களுக்கு என்னன்னா, ஏண்ட புள்ள அப்ப அந்த நேரத்துல
சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவள் தாய். ஆனால் தற்போது கஷ்டப்பட்டாலும் பிறகு வாழ்க்கையை சமாளித்து பழக வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடியவன் தந்தை. தந்தைனா ரசூலும் ஒரு தந்தை தான். ரசூலும் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி ரசூலா சொல்றாங்க, பில்அதும் மின்னி, என்னில் ஒரு துண்டு அப்படின்றாங்க. பொதுவா நிறைய ஆண்களுக்கு பெண் பிள்ளைகள் மீது அதிகமான பாசம் இருக்கும் இல்லையா? நிறைய பொம்பளை பிள்ளைகள் கூட நீ யாரோட இறக்கம்னு கேட்டா வாப்பாவோட தான் அதிகமாக இறக்கமா இருப்பாங்க. அது ஒரு வகையான பிணைப்பெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு வாப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வளர்ப்பதனாலேயே வாப்பாவை கண்டாலே ஒரு வில்லனை பார்க்குற மாதிரி பார்க்குறான். இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சி வெள்ளக்காரன் நாட்டை விட்டு போன சந்தோஷத்தை விட வாப்பா விட்டு போனார்னு நீங்க குதிப்பாங்க. வாப்பா இல்லையா வளர்ந்துருக்கா, ஒரு நாள் சும்மா சரி வாப்பா லீவை போட்டார்னு வைங்க, அன்னைக்கு நாளே ஒரு டல்லா இருக்கும். அவரும் அப்படிதான் இருப்பாரு. அவரும் எப்படி இருப்பார்? வாப்பாவும் ஏசிட்டு பேசிட்டு அதை செய்யாத இதை செய்யாத அங்க போகாத இங்க போகாத. சில வாப்பமார் வெளிநாட்டுல வருவாங்க வெக்கேஷன்ல, எப்படா இந்த 2 மாசம் முடியும், இந்த ஆள் எப்படா தொலைவான், இப்படிதான் இருப்பான். ஏன்னா இந்த வாப்பட தியாகம், வாப்பா எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாரு, ஏன் கண்டிப்பா இருக்கிறாரு, இதை உணர்றவும் இல்லை. உம்மாவும் உணர வைக்காம இருக்கிறீங்க. உணர வைக்காம இருக்கிறவங்கள டக்குன்னு மனைவி கோபம் வந்துடும். உம்மாமாராக இருக்கக்கூடியவர்களும் தந்தையை பற்றி உணர வைக்காம இருக்கிறீங்க. அப்போ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? வாப்பா ஏசுறாரு, அளவுக்கு தானே அப்பா ஏசுறாரு அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த தந்தையுடைய தியாகத்தை நாம் என்ன செய்யணும்? விளங்க வைக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு ஆண்மகனும் திருமணத்துக்கு முன்னாடி அவனோட வாழ்க்கை ஸ்டைலே வேற, திருமணம் முடிச்சிட்டான்னா அதுக்கு பின்னாடி அவனோட வாழ்க்கை ஸ்டைலே வேற. ஆண்களை மாதிரி உண்மையிலேயே உலகத்தில் ஸ்டைல் காட்டுறது யாராலையும் முடியாது. பெண்கள் நீங்க கூடினா ஒரு மேக்கப் பண்ணுவீங்க, பவுடரை பூசுவீங்க, கிரீமை பூசுவீங்க, இவ்வளவுதான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் கட்டுற வாட்ச்ல இருந்து, போடுற ஷர்ட்ல இருந்து, போடுற பேண்ட்ல இருந்து, உள்ளாடையில இருந்து, பெல்ட்ல இருந்து, செருப்புல இருந்து, ஷூல இருந்து பார்த்து பார்த்து வாங்குவான். ஆம்பளைகளை இந்த பொடியங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்டைலாக இருப்பான். அவனுக்கு வெட்டுற முடி, வாடுற ஸ்டைல், பேச நடக்கிறதுல, கையாத்துக்கு எல்லாத்துலையும் ஸ்டைல். இவ்வளோ ஸ்டைலாக வாழ்ந்த ஆண் வாப்பா வானத்துக்கு போகிறது எப்படி தெரியுமா இருப்பான்? தான் ஆசையாக ஒரு வண்டியில் ஓடிக்கிட்டு இருந்திருப்பாரு. பைக் ஹெட்டா 16 போடுவான்டான்னுவான். ஒத்தரோதையில் தான் பைக்கில் போயிருப்பான். ஆனால் தான் பிள்ளைகளுக்காக வேண்டி அந்த பைக்கை விற்பான். குடும்பத்துக்காக வேண்டி தான் ரொம்ப விருப்பமாக வச்சிருந்த சொத்துக்களை விற்பான். இவ்வளவு தியாகம் செய்யக்கூடியவனாகத்தான் ஒரு தந்தை இருக்கக்கூடிய ஒரு நிலையை நான் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலையே பார்க்க மாட்டான். ஒரு இடத்துல போய் வேலை செய்வான். ஓனர் ஏசிட்டார்னு வைங்க, ஓனர் ஏசிட்டா அங்கிருந்து வந்துருவான். அடுத்த இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போவான். அங்க வர என்ன சொல்லிடுவாரு, போடா நீனும் உன் வேலையும் விட்டு போட்டு வந்துட்டே இருப்பான். 10 நாளைக்கு 10 இடத்துல வேலை செய்யறவன் ஆம்பளை. கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டு பாருங்க. அங்கே தானே அந்த கடையில் தான் இருந்தேன், அந்த கடையில் தான் இருந்தேன், அவரை பேச்செல்லாம் சரியே இல்லை, வாடா போடான்றாரு. என்னமோ வச்ச வேலைக்கார மாதிரி எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லி, வேலைக்கு தானே வச்சிருக்கிறான், வேலை சொல்ல தானே செய்வான். டக்குன்னு ரோசப்பட்டு செஞ்சிருவான், வேலையை விட்டு வந்துடுவான். ஆனால் திருமணத்துக்கு பின்னாடி இந்த வாப்பா இருக்கிறார் இல்லையா, ஓனர் ஊத்த பேச்சால ஏசுவான், கெட்ட வார்த்தையால ஏசுவான். சில ஓனர்மார் கையை நீட்டி அடிச்சே போடுவான். இவன் என்ன தெரியுமா யோசிப்பான், இன்னைக்கு 2000 ரூபா சம்பளம் கிடைக்குது, அடிச்சிட்டானே, ஏசிட்டானே, உமா பத்தி இழுத்துட்டானே அப்படின்னு நான் கோவிச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு வராமல் இருந்தா என் புள்ள பசியில் இருக்குமே. நாளைக்கு நான் வேலையை விட்டு வந்து நாளன்னைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்கலாட்டி 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், வீட்டு வாடகை கட்டணும், சோறாக்கி திங்கணும், என் புள்ள அழும், கடைக்கு போகல அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு கேட்கும். இதுக்கெல்லாம் என்னடா பண்றது? ஒரு வேலையை விடுவதற்கு பல வருடங்கள் யோசிப்பான். யோசிச்சுட்டு ஏற்றிப்பட்டாலும் பரவாயில்ல, அடிப்பட்டாலும் பரவாயில்ல,
அவன்கிட்டயே போயிட்டு அடிமையா வேலை செய்யணும்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது உங்க கணவனா யோசிக்காதீங்க, உங்க ஒவ்வொருத்தர வாப்பாவா யோசிங்க. நீங்க வளர்ந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களோட வாப்பாட தியாகம் அவ்வளவு பெருசு. நீ ஒவ்வொருத்தரும் அழகான ஆடை கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்களே, இந்த ஆடையெல்லாம் யாரு வாங்கி தந்தது? அழகான ஹிஜாப், அழகான ஹபாயா, முகத்துக்கு போட்டிருக்கக்கூடிய பவுடர், கிரீம் எல்லாம் யாரு வாங்கி தந்தது? உங்களோட வாப்பட தியாகம், உங்களோட வாப்பட ரத்தம், உங்களோட வாப்பட வியர்வை. அவ்வளோ கேவலப்பட்டு, அவ்வளோ அசிங்கப்பட்டு, ஏச்சு வாங்கி பேச்சு வாங்கி என் புள்ள வெளியில போகும்போது நல்ல கெத்தா போகணும்னு நிற்கிறாரு, அவர் தான் வாப்பா. அவருடைய தியாகத்தை தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நோம்பு காலம் வரும். நோம்புல நோம்பை பிடிச்சிட்டு போனை பார்த்துட்டு 2 ஹவர் 3 ஹவர் நல்லா கட்டில படுத்து தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கிச்சன்ல வேலை செய்வோம். பப்பப்பா என்ன வேலை, என்ன கஷ்டம். அன்றைக்கு வரும்போது 5 சோட்டிஸ் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? உமாமார் மகள்மார் வரப்போல எல்லாத்துக்கும் சோட்டிஸ் வாங்கிட்டு நான் ஒன்றுமே செய்யலைங்க, சரியான இடுப்பு வழியா இருக்குது. அவர் என்ன சும்மாவா வர்றாரு? அப்படியே நோம்ப பிடிச்சிட்டு அட்டிக்கிற வெயில மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து சின்ன பின்னமாகி நோம்பை விடாம வீட்டுக்கு வந்து நிப்பான் மனுஷன். வந்தோடனே அவங்க புள்ள அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், கோவப்படத்தானே செய்வான். ஏற்கனவே வெறுத்து போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றான். வந்த உடனே தாய்மார்கள், மனைவின்னு சொன்னா கோவப்பட்டுருங்க, அதான் சொல்றேன். தாய்மார்கள் பிள்ளைகளை பத்தி என்ன சொல்லுவீங்க? அவன் அந்த வேலை பண்ணிட்டான் இந்த வேலை பண்ணிட்டான். உடனே இவர் ஏற்கனவே ஃபுல் டெம்பரேச்சர்ல தான் இருப்பாரு. 8 பார் கம்பல் அடி கைட்டால பிடிச்சி ஒரே ஆட்டி போ. சில வாப்பமார் அப்படிதான். உடனே மகனுக்கு வாப்பா இல்லை, ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அந்த வாப்பா வந்திருப்பாரு. இது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுக்கு தான் தர்றாரு. ஏன்னா நிறைய பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள், வாப்பாட ஒட்டுமொத்த மானத்தையுமே வாங்கிடுவீங்க. ரோட்ல போக உடுத்துட்டு போற உடுப்பு யோசிச்சு பாருங்க பாப்போம். இன்னைக்கு பெண்கள் ரோட்ல போகும்போது உடுத்துட்டு போற உடுப்பு அப்படியே ஒட்டி, அது எனத்துக்கு தான் அந்த உடுப்புன்னு தெரியல. சதையில கலர் கருப்பா சிவப்பா வெள்ளையான்னு மட்டும் தான் விளங்காம இருக்குது. மற்றபடி சொல்றது கொஞ்சம் கூச்சமா வெக்கமா தான் இருக்குது, ஆனால் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ கேவலமாக ரோட்ல உமாவும் மகளும் சேர்ந்து ஜோடு போடு போவாங்க. அவ்வளோ ஒரு ஃபிட்டா உடுத்துட்டு உள்ளுக்கு போடுறதுக்கு உள்ளாடை உடைய அடையாளங்கள் வெளியே தெரியும் அளவுக்கு கேவலமா போறீங்களே. உங்களை பார்த்து என்ன தெரியுமா இந்த சமுதாயம் சொல்லுது? வாப்பா ஆம்பளையா இல்லாட்டி அபாயா போட்டு சுத்துறாரோ தெரியாது. ஏன் வாப்பா அபாயா போட்டு சுத்தினா தான் பிள்ளைகளை அப்படி உடுக்க வைப்பாரு. வாப்பா ஒரு ஆம்பளையா இருந்தா தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி இப்படி ரோட்ல போறது அனுமதிப்பாரா? இப்படின்னு சமூகம் யாரை குறை சொல்கிறது? தந்தையை குறை சொல்கிறது. உங்களுக்காக வேண்டி பாடுபட்ட கஷ்டப்பட்ட உங்கள் தந்தைக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும் விதமாக நாம நம்முடைய இந்த ஆடை அமைப்பை அமைச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு சம்பாதிச்சு நிறைய வாப்பமா என்ன தெரியுமா, 3 வேளை சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்ல, வாப்பா யோசிப்பாரு, என் புள்ள என் மௌத்துக்கு போறவ கூட எங்கேயும் போயிட்டு கூலி வீட்டுல இருந்துடக்கூடாது, சொந்தமா ஒரு காணிய சரி வாங்கி வச்சுட்டு போயிடணும், சின்னதா ஒரு ரூம சரி கட்டி வச்சுட்டு போயிடணும், என் புள்ள எனக்கு பிறகு கஷ்டப்படாம வாழணுன்றதுக்காக வேண்டி ஒவ்வொரு தந்தையும் வெளிநாடுகள்ல போயிட்டு எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் நினைக்கிறோம் எங்க வாப்பா வெளிநாட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. ஏன் அவர் போடுற போட்டோ அப்படித்தானே போடுவாரு. மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அனுப்புற போட்டோ எப்படி? பீச்ல உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடுற மாதிரி ஒரு போட்டோ, கையில் ஐபோனை காதுல வச்சுட்டு ஒரு போட்டோ, அழகான உடுப்போட ஒரு போட்டோ. இதை பார்த்துட்டு வாப்பா ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறீங்க. எந்த வாப்பாவாக இருந்தால் 100க்கு 98% தந்தைமார் 5 கஞ்சி ரூம்ல 5 பேர் படுப்பான். 5 கஞ்சி ரூம்ல ஒரு ரூம்ல
உம்மா வாப்பா 2 புள்ளனாலே படுக்க இயலாது, ஃபேன் இல்லாம தூங்க இயலாது. அங்க அவன் ஃபேன் இருக்காது, சில இடங்கள்ல ஃபேன் இருக்கும், சில இடத்துல ஏசி இருக்கும். அது ஏசியோ ஃபேனோ எதுவா இருந்தாலும் இரும்பு கட்டில். உங்களுக்கு எப்படி 6 காரு நல்லா நீட்ட கட்டில், காலை கையை நீட்டி போட்டு பேன்னு படுக்கலாம். அவரு 2 அடி 3 அடி கட்டில 2 பேர் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இரும்பு கட்டில், மெத்தையாவே இருக்காது. அங்கால ஒரு பக்கம் மூட்டு பூச்சி கடிக்கும், இங்கால ஒரு பக்கம் நெலும்பு கடிக்கும். நம்மாக்களுக்கு எப்படி லைட்டை போட்டா ஊடு ரூம் பளிச்சுன்னு இருக்கணும். ஏங்க அந்த கலர் பெயிண்ட் அடிக்குமா, இதை அடிப்போமா? அவரு இருட்டடிச்ச ரூம்ல படுத்துட்டு உங்களுக்கு சம்பாரிச்சு 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 அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன காரணம்? அவன் ஆணாக பிறந்தது மட்டும்தான் காரணம். உங்களுக்கு தந்தையாக இருப்பது மட்டும்தான் காரணம். என் புள்ள எனக்கு பிறகு, என்னுடைய மௌத்துக்கு பிறகு என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம என்ன தெரியுமா, அவர் தான் நல்லா இருக்கிறாரு, சம்பாரிச்சு அனுப்புறது. அவன் 2 வருஷம் கஷ்டப்பட்டு வந்திருப்பான், 2 வருஷத்தோட வாழ்க்கை போதுன்னு வருவான். இங்க வந்தா மனைவி அப்படியே A to Z up to date கணக்கு வழக்கம் சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை, ரிட்டர்ன் போங்க. மறுவா போவாரு, இன்னொரு 2 வருஷம் வருவா, மனைவி தான் லிஸ்ட் இருக்குது. மனைவிய மாதிரி கணக்குக்குள்ள காட்டவே இல்லாது, அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும். சமீபத்தில் ஒரு சம்பவம், ஒருத்தர் சொல்றாரு, ஒரு வெளிநாடு வேலை விஷயமா அவரோட பேசிட்டு அவரை ஒரு பயணம் கூட்டிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். பேசிக்கிட்டு வரும்போது, நானா இங்க வாப்பா ஒரு 10-15-20 வருஷமா வெளிநாட்டுல தான் இருக்கிறாரு, திடீர்னு வந்து நின்றாரு நமக்கு சர்ப்ரைஸ் தர்றதுக்காக வேண்டி. நாங்க கொடுத்தோம் ஒரு சர்ப்ரைஸ், ஆள் ஆடி போயிட்டாரு. என்னடா செஞ்சார் ஆளு? கொஞ்சம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா, வாப்பா வெளிநாட்டுல நல்ல நோக்கத்தோட போய் சம்பாதிக்கிறாரு. பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தாயும் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் உணர வேண்டும். பிள்ளைக்கு காண்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது, அவனை பாட்டுக்கு வாழ விட்டுறது, பிள்ளை எப்ப பார்த்தாலும் கண்டிக்க கூடாது, இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு ஐசு கடுமையாக, கஞ்சா கடுமையாக, தூளு கடுமையாக, போதை கடுமையாக, இப்படி அடிமையாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கொடியன் சொல்றான், வாப்பா 15 வருஷம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பினான்ஸ் கட்டி பினான்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு வேனை வாங்கி தந்தாரு. ஒரு 50-55 லட்சம் ரூபாய் போறோம். நானும் எங்க உமாவும் சேர்ந்து செஞ்சோம், வேனை வித்துட்டோம். வித்து நான் டெபிள் அடிச்சேன். எங்க உமா கொஞ்சம் கடன் கொடுக்க ஒரு 10-15 லட்சம் எல்லாம் கொடுத்து முடிச்சாங்க உமா. வாப்பா என்ன செஞ்சாரு, 15 வருஷம் கழிச்சு பிள்ளைகளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி வந்து நின்று கதவை தட்டினாரு. சர்ப்ரைஸ்னாரு, கொடுத்தோம் பாருங்க சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? வித்துட்டோம் வாகனத்தை. 15 வருஷம் உழைப்பு மண்ணா போச்சு சொல்லி சிரிக்கிறான். ஆல் ஃபுல் டெப்லெட் கடுமையான ஒரு கொடிய. இது எதுக்காக சொல்றேன்னா, இதை மாதிரி தான் நிறைய வாப்பமார் வெளிநாட்டில இருந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைகளுடைய நிலைமை, அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் நிலைமை, இது சிரிக்கிறதுக்காக சொல்லல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய, இவ்வளவு தியாகம் செய்யக்கூடிய வாப்பா கடைசி காலத்துல வரும்போது இந்த வாப்பாக்கு நாம கொடுக்குற கிஃப்ட் என்ன தெரியுமா? பேர பிள்ளைய ஓதல் கொண்டு போய் விடணும். வாப்பா இவ்வளவு சும்மா தானே இருந்தாரு, சும்மா இருந்தாரு, கடைசியா ரெஸ்ட்ல இருக்கிறாரு. 3 வேளை திங்க போடுவீங்க, என்ன வேலை வாங்குவீங்க? பாப்பா தொலைப்போகும் போது பிள்ளைய கொண்டு போய் ஓத விட்டுருங்களே, காலையில கொண்டு போய் நேசரி விட்டுருவாங்களே. அது இவ்வளோ தியாகம் செஞ்ச வாப்பாக்கு கொடுக்குற பரிசா அது? யோசிச்சு பாருங்க பாப்பா. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், தன்னுடைய தந்தையை கடைசி காலத்துல கவனிக்கக்கூடிய நிலைமை இந்த நிலைமை தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வசாஹிமா ஃபித்துன்யா மஅரூஃபா, உங்களுடைய தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா வகுல் ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி சகீரா, அவர்களுக்கு அன்புடன் பணிவு என்ற இறக்கையை அவர்களுக்காக வேண்டி நீங்கள் தாழ்த்துங்கள் அப்படின்றாங்க. ஒரு பறவை
மேலே பறக்கும் போதுதான் தன்னுடைய சிறகுகளை விரிச்சு பறக்கும். கீழே வரும்போது அப்படியே ஒரு பனிவா கீழே வரும் இல்லையா? இதே மாதிரி உங்களோட வாப்பாவுக்கோ உங்களோட உம்மாவுக்கோ வயசாயிருச்சுன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் டக்குனு கோபம் வரும், செய்யக்கூடிய செயல்பாடுகள் டக்குனு கோபம் வரும். அல்லாஹ் சொல்றான், அரே அன்போடு நடந்துக்க, பாசத்தோடு நடந்துக்க, பணிவெனும் இரக்கத்தை வாப்பா எதை சொல்லலாம், சரி வாப்பா சரி உம்மா இப்படி நடந்துக்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அல்லாஹ்ட்ட துஆ கேளு, யா அல்லாஹ் என் உம்மாவும் வாப்பாவும் சின்ன வயசுல சிறு குழந்தையா இருக்கும் போது என்னை எப்படி அன்போடு பாசத்தோடு பண்போடு பணிவோடு இரக்கத்தோடு பார்த்து கொண்டார்களோ இதே மாதிரி அவர்களுக்கும் நீ இரக்கம் காட்டியால்தான் அல்லாஹ்விடத்தை துஆ கேட்க அல்லாஹ் சொல்றானே. துஆ கேட்க சொல்றான், ஆனா இந்த செயல்பாட நமக்கு செய்ய முடியுமா இல்லையா? வாப்போட உம்மோட அன்போடு பண்போடு பாசமா நடந்து கொள்ள முடியுமா இல்லையா? இன்னைக்கு நிறைய வாப்பமார் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? காலையில போயிட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஏச்சிப்பட்டு அடிப்பட்டு கெட்ட வார்த்தையால் பேச்சு கேட்டு இவ்வளவுத்தையும் தாங்கி நொந்து நூல் சாயி ஒண்ணுமே இல்லாம வீட்டுக்கு வந்து நிக்கிற வாப்பா உங்கள்ட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? அழகான அன்பான வார்த்தை. ஆனா இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை நிலைமை என்ன தெரியுமா? ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மூலையில போன். வாப்பாவோட பேச டைம் இல்லை. வாப்பா காலையில போனீங்களே சாப்பிட்டீங்களா, பால் தின்னீங்களா, அந்தில டீ குடிச்சீங்களா? டீ கூட குடிச்சிருக்க மாட்டான். வெளியில டீ குடிச்ச 150 ரூபா போகணும், அதை கூட மிச்சம் பிடிச்சு கொண்டு வந்திருப்பான். பகலைக்கு திண்டாக்க அங்க 500 ரூபா செலவு போகணும், அதை கூட திங்காம எடுத்து வந்திருப்பான். யாருக்காக வேண்டி? உங்களுக்காக வேண்டி. ஆனா வந்த வாப்பாட்ட பேசுறதுக்கு பிள்ளைகளுக்கு டைம் இல்லை. போனை வச்சுட்டு ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு மூலையில. சில பிள்ளைகளுக்கு வாப்பா மௌத்தாயினாலும் தெரியாது. அவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? வாப்பா திண்டிங்களா, வாப்பாவை கட்டி முடிங்க, வாப்பா முத்தம் கொடுங்க. உம்மாவை போடுறீங்க தானே, வாப்பனை வானத்திலே விழுந்தாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான். அந்த ஒவ்வொரு ஆண்மானும் சொல்றதுக்கு வைக்கப்படுவாங்க. இன்னைக்கு போங்க, இந்த பயான கேட்டு போறீங்க தானே, கட்டி பிடிச்சி போடுங்க, கண்ணால கண்ணீர் வரும். ஏன் தெரியுமா? வாப்பாவுடைய தியாகத்தை உணரக்கூடிய நேரத்தில் பெரும் பான்மையானவர்களுக்கு வாப்பா இருக்க மாட்டாரு. வாப்பா மௌத்தா போயிருப்பாரு. வாப்பா உசுரோட இருக்கிறாருன்னா அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். நிறைய வாப்பாமார் கடைசியில செய்யக்கூடிய வசியத் கூட என்ன தெரியுமா? என் பிள்ளைய கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்வீங்களா? நல்ல நம்பிக்கையான ஆக்கள்கிட்ட வாப்பா என்ன சொல்லுவார்? மௌத்தா போறான்னு நினைச்சா பொறுப்புதாரியை கூப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? என் பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா, என் மனைவியை கொஞ்சம் பார்த்துக்கொள்றீங்களா? இத மாதிரி வார்த்தைகள் யோசிச்சு பாருங்க பாப்போம். எவ்வளவு மனசுல ஒரு ஆழமான ஒரு கவலை இருக்கும். மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் கூட என் புள்ள என் பொஞ்சாதி அந்த எண்ணம் இருக்குதுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கடைசி ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அவருடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் உஹது போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார். கொல்லப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்றாரு, மகனே நாளைக்கு உஹதுடைய போர்க்களம், ஒருவேளை ஆளா நான் தான் கொல்லப்படுவேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ரொம்ப விருப்பமான ஒரு கண்ணியமான ஒரு ஆள்னு சொன்னா நீ தான். அவரு சொல்லிட்டாரு மகன்கிட்ட. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வாப்பாமாரும் தன்னுடைய மகன்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மூத்த பிள்ளை மகனா இருக்கலாம் மகளா இருக்கலாம். என்ன நினைப்பான்னா, எனக்கு பிறகு என் புள்ள மனைவிய மற்ற சகோதர சகோதரிகளை பார்த்து கொள்வது இவன் தான் என்று அவரை நினைத்து கொண்டிருப்பார்கள். அதை மாதிரி நினைச்சிட்டாரு. நினைச்சிட்டு சொல்றாரு, உனக்கு சில பொறுப்புகளை விட்டுட்டு போறேன். நாளைக்கு நான் மௌத்தா போனால் என்னுடைய கடன் கொஞ்சம் இருக்குது, அடைச்சிரு. சில சகோதரிகளை விட்டுட்டு போற, நல்லபடியா பார்த்துக்க. இப்படினாலும் சில அறிவுரையில சொல்றாரு.
சொல்லிட்டு அடுத்த நாள் உஹதுடைய போர்க்காலம் ஆளாக கொல்லப்படுறாரு, ஷஹீதாக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் உஹதுடைய போர்க்காலத்தில் மௌத்தாகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரா ஒவ்வொரு குழியில போட்டு ரசூல் அடக்குறாங்க. இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏன் வாப்பா மௌத்தா போனதுக்கு பின்னாடி எனக்கு கொஞ்சம் ரொம்ப கவலை, ஒரு 6 மாசமா எனக்கு கவலை. என்ன கவலைனா, இங்க வாப்பா மௌத்தா போனாரு, ஆனா அவரோட குழியில இன்னொருத்தரையும் சேர்த்து அடக்கிருக்கிறாங்களே, ஒரே குழியில 2 பேர் அடக்கிருக்கிறாங்களே, இப்படி எனக்கு நினைச்சு சரியான கவலை. 6 மாசம் கழிச்சு வரைக்கும் பண்றாரு, கபரை தோன்றாரு. கபரை தோண்டி பாப்பாவை எடுக்க அவர் சொல்றாரு, என்னுடைய தந்தையுடைய 6 மாசத்தில் என்னுடைய தந்தையுடைய காது மட்டும்தான் அழுகியிருந்தது, உடலெல்லாம் அன்று மௌத்தா போன நபரை போன்று இருந்தார். 6 மாசத்துக்கு பிறகு இவரு கபரை தோண்டி எடுத்து வேற தனி கபரை தோண்டி வாப்பா வளர்க்கிறாரு. இது ஒரு மகனுடைய பாசம். ஆனா இன்னைக்கு நம்முடைய பாசம் எப்படி தெரியுமா? வாப்பா மௌத்தா போவாரு, காலையில 10 மணி கிடக்குவோமா, 12 மணி கிடக்குவோமா, 4 மணி கிடக்குவோமா, 6 மணி கிடக்குவோமா, உடனே அடக்கத்தான் வேணும். ஆனா அவ்வளவு ஒரு ஆர்வமா இருப்போம். அரே, இவ்வளவு காலம் என்னுடைய வாப்பா இந்த கட்டில படுத்திருந்தாரே, இந்த மாளிகையில வாழ்ந்துட்டு இருந்தாரே, இவ்வளவு சொகுசா இருந்தாரே, ஏண்ட வாப்பா காலம் அடக்கப்படக்கூடிய இந்த கபர், அதை நான் என் கையால் தோண்ட வேண்டும் என்று எத்தனை பிள்ளைகள் தோண்டுகிறார்கள். குறைந்தபட்சம் எங்க வாப்பாக்கு கபரு தோண்டி முடிச்சாச்சா அப்படின்னாவது எத்தனை பிள்ளைகளை அவங்க போய் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆனா அவரு 6 மாசம் கழிச்சு கபர்ல இருந்து தோண்டி எடுத்துட்டு போயிட்டு அடக்கிறாருன்னா வாப்பாவுடைய அந்த தன்மையை உணர்ந்திருந்தார். நாம் இன்னைக்கு வாப்பாட தன்மையை உணராம இருக்கிறோம். காரணம் என்னன்னா, எதை கேட்டாலும் வாங்கி தரது உம்மா, செருப்பு உம்மா, ஷர்ட் உம்மா, ஷூ உம்மா, பேக் உம்மா, எல்லாமே வாங்கி தரது உம்மா. ஏன் வாப்பாக்கு வாங்க தெரியாதா? ஆசை இல்லையா? வாப்பாக்கு ஆசை தான். வாப்பாக்கு வாங்கிட்டு போகணும்னு ஆசை. வாங்கிட்டு போனா திரும்ப இன்னொருக்கா கடைக்கு போகணுமே. ஏன்? மகண்ட கால் 3 சைஸா இருக்கும், வாப்பா 7 சைஸுக்கு செருப்பு வாங்கிட்டு வந்துருப்பாரு. மகனுக்கு 1 அடி கல்சரம் தான் வேணும், 2 அடி நீளத்துக்கு கல்சரம் வாங்கிட்டு வந்துருவாரு. இப்போ வாப்பா என்ன யோசிப்பாரு? எனக்கு வாங்கிட்டு போக ஆசை தான், வாங்கிட்டு போனா திருப்பி இன்னொருக்கா கடைக்கு எடுத்துட்டு போனோம் மாத்துறதுக்கு. மனைவி சொல்ல, என்னங்க இது உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, 5 வருஷம் 6 வருஷம் புள்ள வீட்டில் தான் இருந்திருக்கும், அதிகமாக இருந்து உம்மாட்ட. உம்மாக்கு தெரியும், கால் பாத சைஸ்ல இருந்து உமாக்கு தெரியும். கேட்டு பார்க்க பார்ப்போம். ஒவ்வொரு உம்மாக்கும் தான் தன்னுடைய குழந்தை 1 வருஷம் என்றால், 2 வருஷம் என்றால், 5 வயசு என்றால், ஏன் 30 வயசு ஆகட்டுமே, ஏன் தெரியுமா? அவ்வளோ அந்நியோன்யமா பாசமா இருக்கிறீங்க. வாப்பாக்கு தெரியாது. ஏன் தெரியாது? மகனோடு பிள்ளைகளோடு கடத்தக்கூடிய காலம் குறைவு. ஆனா ஆசை இல்லாமல் இல்லை, ஆசை இருக்குது, வாங்கி தர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் தவறு விட்டு விடுவேனே என்ற அந்த பயத்தினால் வாங்கி தராமல் இருக்கிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இந்த பெண்கள் ஒன்று கூட நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி உங்களெல்லாம் இங்க வர வச்சு இப்படியெல்லாம் பயான் பண்ணிட்டு இருக்கிறோமே, நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்கணும், நல்லா பயான் பண்ணார்களாப்பா அப்படின்னு போய் சொல்லணும். இதுக்காக வேண்டிய அல்ல. என்ன காரணம் என்று சொன்னால், உங்கள் ஒவ்வொருவருக்கும் வீட்டில் சகோதரன் இருப்பான், பிள்ளை இருப்பான், தகப்பனார் இருப்பாரு, கணவன் இருப்பார். அனைவருமே தந்தைமார்கள் தான். உங்க பிள்ளை வருங்காலத்தில் தந்த, உங்க சகோதரன் வருங்காலத்தில் தந்த, உங்களுக்காக வேண்டி ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கிறான். உழைத்து டயர்டாகி வந்து ராவில தூங்கிடுவான், சுபவுக்கு எழும்ப மாட்டான். கொஞ்சம் எழுப்பாட்டிடுங்க, இதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கிறோம். எழுப்பாட்டி அவன் அனுப்புங்க தொழுகைக்கு. அசர் தொழுகை சோம்பரமா இருப்பான், விளையாட்டுல இன்ட்ரெஸ்டா இருப்பான். கொஞ்சம் பின்னாடி இருந்து குத்துங்க. நான் தான் தொலை சொல்றேன், எத்தனை தடவை தான் சொல்றது, எத்தனை தடவை சொல்லிட்டீங்க? அல்லாவே 100க்கும் மேற்பட்ட தடவை குர்ஆன்ல சொல்றான் தொழுன்னு. ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்லியிருப்போமா? சொல்லுங்க. ஏன்? உங்களுக்காக நீ கஷ்டப்படுறான். அவன் நாளை மறுமையினால நரகத்துக்கு போயிடலாமா? போகக்கூடாது தானே. நீங்க தொழுகிறீங்க, இபாதத் செய்றீங்க, அதே மாதிரி உங்கள் கணவனை தொழுகை கழித்து வையுங்கள்.
ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னா அந்த பயானுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தாய் நீங்க முதல்ல ரெடி ஆகுங்க. நீங்க ரெடி ஆயினா கணவன் ரெடி ஆகி வருவாரு, பிள்ளைங்க ரெடி ஆகி வரும். நீங்க எப்படி தெரியுமா இருக்குது, வாப்பா பிள்ளைகளுக்கு சொல்லணும் ரெடியாவே, பொஞ்சாதிக்கு சொல்லணும் வாங்களே போவோம் கெஞ்சணும். அப்படியாப்பட்ட நிலைமை இருந்தா அந்த குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பமா இருக்குமா? இவ்வளவு தியாகம் செஞ்ச வாப்பா கூப்பிடு பாப்பாரு, நீ வந்தாவா வராட்டிரி அப்படின்னு அவர் டைம் கிடைச்சா பயானுக்கு போவாரு, கேட்பாரு, நல்லதை கேட்பாரு, உட்கார்ந்துட்டு இருப்பாரு. உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் ஒட்டு மொத்தமாகவே பிற்காலத்தில் மண்ணாக வீணாக போகக்கூடிய ஒரு நிலைமையா மாறிடும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மற்ற இயக்கத்துடைய பிள்ளைகளை விட மற்ற ஜமாத்தினர்களுடைய பிள்ளைகளை விட தௌஹீத்வாதிகளுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கஞ்சா, குடு, ஹெரோயின் போன்ற போதைக்கு அடிமையாக பெரும்பாலும் தௌஹீத்வாதிகளுடைய பிள்ளைகள் இல்லை. ஏன் இல்லை? மார்க் அடிப்படையில் அந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துருக்கிறீங்க, சின்னத்திலிருந்தே பள்ளி தொடர்போடு வச்சிருக்கிறீங்க. இதே தொடர்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகுது. அதனால தான் இந்த மாநாட்டை, இந்த பெண்கள் ஒன்று கூட நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலாவது ஒரு இஸ்லாமிய குடும்பமாக உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.